புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வரேன் சௌமியா கூட. காலை வணக்கம். காலை வணக்கம் டு யூ சௌமியா. ஹேலன் ஹெல்த்தியா இருக்கீங்களா இன்னைக்கு? உங்களை பார்த்தா தான் ஹேலன் ஹெல்த்தியா இருக்கீங்க. நீங்க தான் இயற்கை சூழ்நிலையில் இருக்கீங்க போல இருக்கு. ஆர்கானிக் ஃபுட்லாம் சாப்பிடுறீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க வந்து ஹேலன் ஹெல்த்தியா இல்லையா? இல்ல, ஏன்னா ஆர்கானிக் ஃபுட் இது வரைக்கும் சாப்பிடலையே. அதுவும் வந்து சரிதான். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடாம இருக்காங்க. இந்த பூச்சி மருந்தெல்லாம் வந்து சரி சேர்த்து அந்த மாதிரியான ஒரு காய்கறிகள் அந்த மாதிரியான தானியங்கள் மட்டுமே சாப்பிடுறாங்க. மறக்காம உப்பு போட்டுருங்க. அந்த மாதிரி வந்து எல்லாரும் மறக்காம பூச்சி மருந்து போடுறாங்களே. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஹெல்த்துமே வந்து கிடைக்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் அதனால நம்மளுக்கு நிறைய மைனஸஸ் தான் வந்து கிடைக்குதுன்னு சொல்றேன். நீங்க மட்டும் அந்த நன்மை பட்டுட்டா அப்படி அந்த நன்மை எல்லாருக்கும் வந்து பரப்பணும் இல்லையா? ஆனா நான் வந்து அதை பத்தி வந்து பேசுறது இல்ல. கெஸ்ட் வந்து பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன டே அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். வேர்ல்ட் ஹெல்த் டே. ஹெல்த் அப்படின்னா வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், நம்ம வந்து எப்பயுமே வந்து ஹெல்த்தா இருக்கலாம் அப்படின்னு வராதுல. அதுக்கு மேல ப்ராப்ளம் யார். ஆனா நல்ல சாப்பாடு எங்க கிடைக்குது? எங்கேயுமே கிடைக்கலங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் வந்து நல்ல சாப்பாடுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்க நல்ல சாப்பாடுன்னு நீங்க எந்த சாப்பாடு கொடுத்தாலும் நீங்க தான் அந்த ஆராய்ச்சி பண்ண பார்க்க முடியும். அப்படி நம்ம அந்த ஃபுட்டு எங்க இருந்து விளைவிச்சு வருது அப்படின்ற கூட ஒரு ஐடியாவே இருக்காது நம்மளுக்கு. அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபுட் கரெக்டா இருந்தா போதும் ஹெல்த் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி இன்னைக்கு நம்ம பேச போறோம். 2 கெஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து பேச போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியத்தை இங்க இருந்தே ஆரம்பிக்கிறோம். அப்படி நின்ன இடத்துல இருந்தே ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆசனா உள்ளம் பகுதியில். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட எளிய முறை கண் பயிற்சியை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெயரிலேயே நமக்கு எதற்கான பயிற்சி என்பது புரிகிறது. கண்ணிற்கான பயிற்சி. கண்ணில் ஏற்படக்கூடிய பல குறைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் கண் பயிற்சி. இப்பொழுது இந்த கண் பயிற்சியை எவ்வாறு செய்வது என்பதை தெரிந்து கொள்வோம். கண் பயிற்சியை நாம் வஜ்ராசன நிலையிலிருந்து தான் செய்ய வேண்டும். இப்பொழுது வஜ்ராசன நிலைக்கு வந்துடலாங்க. வஜ்ராசனம் என்பது என்ன என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நம்முடைய 2 கால்களையும் தொடையின் அடியில் மடித்து 2 குதிங்கால்களை பிரித்து அதனிடையே அமரக்கூடிய ஒரு பயிற்சி தான் வஜ்ராசனம். இப்போ எல்லாரும் வஜ்ராசனத்துக்கு வந்துடலாங்க. 2 குதிங்கால் பிரிந்திருக்கணும். அதற்கிடையே அமர்ந்திருக்கிறோம். இடது கால் பெருவிரலுக்கு குறுக்க வலது கால் பெருவிரல் வந்திருக்கணும். முதுகந்தண்டு தலை ஒரு நேர்கோட்டில் இருக்கணுங்க. அடுத்தது கண்களுக்கு பயிற்சி கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நாம் தனியாக எந்த உபகருவிகளையும் பயன்படுத்த போவது கிடையாது. அதற்கு மாறாக நம்முடைய 2 கைகளில் இருக்கக்கூடிய பெரு விரல்களையே பயன்படுத்தி கண்களுக்கு பயிற்சி கொடுக்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த கைகளை எந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பார்ப்போம். 2 கையினுடைய 4 விரல்களை கோர்த்து கொள்கிறோம். 4 விரல் கோர்த்துக்கலாங்க. 2 உள்ளங்கைகளும் சேர்ந்திருக்க வேண்டும். கையினுடைய 2 பெருவிரல்கள் நேராக இருக்க வேண்டும். 2 பெருவிரல் நேராக வச்சுக்கலாம். இப்பொழுது நம்முடைய 2 கைகளையும் நெஞ்சிற்கு நேராக உயர்த்த வேண்டும். சற்று கண் மட்டத்திற்கு கீழ் நம்முடைய 2 பெருவிரல்கள் இருக்க வேண்டும். ஒரு முறை நான் செய்து காட்டுறேங்க. 2 கைகளையும் நெஞ்சுக்கு நேராக உயர்த்த வேண்டும். கண்ணினுடைய ஐ லெவல்னு சொல்லுவோம், அதற்கு லேசாக கீழ் இந்த நிலையில் நம்முடைய 2 கைகளையும் கொண்டு வர வேண்டும். நான் செய்த மாதிரி கொஞ்சம் செய்து காட்டுங்க. 2 கைகளையும் நெஞ்சை நோக்கி உயர்த்துறோம். ஐ லெவலுக்கு கொஞ்சம் கீழே கை இருக்கணும். இப்போ இந்த நிலைக்கு கொண்டு வந்த பிறகு மீண்டும் கவனிக்க வேண்டும். நம்முடைய 2 முழங்கைகளும் கீழ் நோக்கி, அதாவது ஆங்கில ஆல்பபெட் வி போன்று நம்முடைய 2 கைகளுடைய முழங்கைகளும் இருக்க வேண்டும். இப்போ இந்த நிலைக்கு நம்முடைய கைகளை கொண்டு வந்த பிறகு 2 கை பெருவிரலையும் கண்களால் கவனித்து கண்களுக்கு பயிற்சி கொடுக்க இருக்கிறோம். இந்த பயிற்சியை நாம் செய்யும் பொழுது நம்முடைய தலை ரொம்ப திரும்பக்கூடாதுங்க. லேசாக தான் திரும்ப வேண்டும். ஆனால் நம்முடைய கண் விழி எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ ரைட் லெஃப்ட் என்று நாம் கொண்டு செல்ல இருக்கிறோம். கை அசையும் பொழுது அந்த கையினுடைய அசைவை நம்முடைய கண்களால் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் பொழுது நம்முடைய தலையை ரொம்ப திருப்பக்கூடாதுங்க. இப்போ இந்த பயிற்சியை செய்ய இருக்கிறோம். ஸ்டார்ட். ரைட் ரைட் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கைகளை வலது தோள்பட்டையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இப்போ ஒரு முறை பார்த்துடலாங்க. அவங்களுடைய கை வலது தோள்பட்டை வரைக்கும் வந்திருக்குது. ஆனால் அவங்களுடைய வலது கையினுடைய பொசிஷன் பாருங்கள். தோள்பட்டை மட்டத்திற்கு கை இருக்குது. வலது முழங்கை கீழ் நோக்கி தொங்கி ஆல்பபெட் எல் மாதிரி அவங்களுடைய வலது கை இருக்குது. இடது கையை எந்த அளவுக்கு நீட்டி வைத்து இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டி வச்சிருக்கணும்.
தலை ரொம்ப திரும்பக்கூடாது. ஆனால் கண், விழி அந்த 2 பெருவிரலையும் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்த நிலையில் இருந்து நாம் லெஃப்ட் ஒரு வளைந்த கோடாக நம்முடைய கைகளை இடது பக்கம் நோக்கி கொண்டு வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய கண்கள் தொடர்ந்து நம்முடைய 2 கை பெருவிரல்களை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்டார்ட். லெஃப்ட் ஒரு வளைந்த கோடாக பெருவிரல்களை கவனித்து கொண்டே இடது பக்கமாக. கை பொசிஷனை கவனிங்க. அவங்களுடைய வலது முழங்கை மடிஞ்சு எல் ஷேப்பில் தொங்கின மாதிரி இருக்குது. இடது கை எந்த அளவுக்கு நேராக நீட்டி வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேராக இருக்கிறது. தலை ரொம்ப திரும்பக்கூடாதுங்க. இதே மாதிரி இன்னும் 4 முறை செய்ய இருக்கிறோம். ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left. நார்மல் 5 முறை இந்த பயிற்சி செய்த பிறகு மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்து 2 கால்களுக்கிடையே கைகளை வைத்துக் கொள்ளலாம். சரி, கொண்டு வந்துருங்கப்பா. சென்டருக்கு கொண்டு வந்து 2 கால்களுக்கு இடையே. இது கண் பயிற்சியினுடைய முதல் நிலை. இந்த பயிற்சியை நாம் செய்யும் பொழுது நம்முடைய கண்களுக்கு நம்முடைய கைவிரல் சீராக தெரிய வேண்டும். அப்படி சீராக தெரியவில்லை என்றால் ஒன்று நம்முடைய கை வேகமாக அசைந்து கொண்டிருக்கிறது, அல்லது நம்முடைய கண் விழி வேகமாக அசைந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி முடிக்கும் வரை நம்முடைய கண்களுக்கு 2 கை பெருவிரலும் சீராக தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது நாம் கண் பயிற்சியில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து. லைப்ரரி பீரியடே சரியாக செயல்படாத அந்த காலகட்டத்தில் அப்போவே என்னோட பள்ளியில் பார்த்தீங்கன்னா வந்து யோகாசனாக்குன்னு ஒரு பீரியட் ஒதுக்கியிருப்பாங்க. அதில் வந்து கரெக்டாக வந்து ஷார்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. நான் அன்றைக்கின்னு பார்த்து மறந்துடுறதுனால வந்து அப்போ போய் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனாலும் சூப்பராக ஒரு 10 ஆசனம் கற்று கொடுப்பாங்க தெரியுமா? ஓகே, ஸோ அந்த ஆசனாஸ்லாம் எப்போவாது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா மிஸ்டர் வருண்? இப்போ எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போ கற்றுட்டு இருக்க ஆசனா தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அப்படியே சூப்பர். அட்லீஸ்ட் இதாவது வந்து பண்ணுறீங்களே. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு விமன் எல்லாருக்கும் வந்து ஒரு காமனான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த தொப்பை போடும் அப்படின்னு வந்து விமன் மட்டும் இல்லைங்க, ஹியூமன்ஸ் அப்படினே சொல்லலாம். பட் விமனுக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது என்ன அப்படின்னு வந்து ஒரு சின்ன ரிசர்ச் வந்து யூஎன்ல வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் எந்தெந்த லேடிஸ்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்தது. ஏன் இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டுமே வருது அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்தப்போ அதை பத்தின ஒரு ரிசர்ச் பண்ணப்போதான் வந்து தெரிஞ்சிருக்கு. ரொம்ப டிப்ரெஸ்டா வந்து இருக்கிற விமன் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயே வந்து ஈடுபட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா வந்து நடக்கிறது, வாக்கிங் போறது, இந்த யோகாசனா அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இடத்துலயே உட்காந்துட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய சாப்பாடும் வந்து சாப்பிட மாட்டாங்க. இது ஸ்கிப் தி மீல் இல்லையா, அதனாலதான் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதான். சில பேருக்கு ஒபிசிட்டி ஒரு ப்ராப்ளமா இருக்கு. எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு பர்கர் சாப்பிட்டதை சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, என்னதான் நம்ம வந்து இந்த ஹாசனாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் டிப்ரெஷன்ல இருந்தா அகைன் நீங்க வந்து திருப்பி வந்து எல்லாமே வந்து நெகட்டிவா தான் போய் முடியும், மாறிடும் இல்லையா? நம்ம பாசிட்டிவா ஃபுல் ஷோ கொண்டு போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட்டுறலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய பாய் என்று புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்த வைத்தியர் அருண் பேச போறாரு. இப்போ வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்துல மெயினா வந்து இந்த மாதிரி சம்மர் டைம்ல நீர்ச்சத்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க. கரெக்டா? அதுவும் இந்த சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளோட நீர் சத்தெல்லாம் இந்த சன் வந்து உறிஞ்சி எடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். உடனே வந்து ஒரு வாட்டர் மெலன் சாப்பிட்டு நீங்க அதெல்லாம் வந்து சரி பண்ணிடணும். அதுவும் வந்து சரிதான். ஆனா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வெறும் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டுமே வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் நம்மளுடைய பாடியில அதிகமாயிடும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது தப்பு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. பட் சித்த வைத்தியர் அருண் வந்து ஏதாவது ஒரு நாளுக்கு வந்து அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ அவர் சொல்றதுனா நல்ல விஷயம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்றேன். அதோட பேர் வந்து நீர் பெருக்கி சூரணம். ஓகே, நீர் பெருக்கி சூரணம். சோ நாம பேசுனதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கு. இருக்கலாம், பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் இருக்க வேண்டிய மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சரக்குகளை வச்சு எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய சித்த மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு அந்த வகையில் பார்க்கக்கூடிய சூரணம் நீர் பெருக்கி சூரணம். அதாவது பேரில் இருக்க ஆக்ஷன் இல்லையா? சிறுநீர் சரியாக பிரியாதவங்களுக்கும், கல்லடைப்பு வியாதி இருக்கிறவங்களுக்கும், மூத்திர தடை இருக்கிறவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூரணம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான சரக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருஞ்சில் விதை, நெருஞ்சி முள் நம்ம காலில் குத்துறதும் அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நெருஞ்சி முள் அது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கணும்.
வெள்ளரி விதை அது ஒரு 100 கிராம், சுரைக்காயோட விதை அது வந்து ஒரு 100 கிராம், சோம்பு பெருஞ்சீரகத்தை தான் நம்ம சோம்புன்னு சொல்லுவோம், அது ஒரு 100 கிராம், கடுக்காய் தோல் 100 கிராம், நெல்லி வற்றல் 100 கிராம், தாண்டிக்காய் தோல் 100 கிராம். இது எல்லா சரக்குகளையும் தனித்தனியாக நன்றாக இடித்து பவுடர் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பவுடரையும் ஈக்குவல் அமௌண்ட் கலந்துக்கிறோம். அதாவது 100 கிராம் நம்ம நெரிஞ்சில் விதையை வந்து பவுடர் பண்ணி வச்சதோட மற்ற எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி கலந்துக்கு எடுத்துக்கிறது தான் நீர்ப்பெருக்கி சூரணம். இதை பயன்படுத்தக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம்லேருந்து 5 கிராம் அளவு எடுத்துக்கணும். எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, சுடு தண்ணியில் இந்த 3 கிராம் இந்த 5 கிராம் அளவு சூரணத்தை நன்றாக போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அது இறங்குற அந்த எக்ஸ்ட்ராக்ட் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை உணவுக்கு முன்னாடி குடிக்கணும். காலையில் ஒரு தடவை, இரவில் ஒரு தடவை உணவுக்கு முன்னாடி குடித்தோன்னா சிறுநீர் தடை வந்து முற்றிலுமாக நீங்கும். அதாவது சிறுநீர் கழிகிறதுல சிரமம் இருக்கிறவங்களுக்கும், சிறுநீர் போகும்போது எரிச்சல் இருக்குது, சிறுநீரோட நிறம் மாறி இருக்குது அப்படின்னு வருந்துறவங்களும், கல்லடைப்பு வியாதினால் அடிக்கடி அவதிப்படுறவங்களும் இந்த நீர்ப்பெருக்கி சூரணத்தை வந்து எடுத்துக்கலாம். இது வெயில் காலம் மட்டும் இல்லை, எல்லா காலங்களிலுமே எடுக்கக்கூடிய ஒரு சூரணமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய அளவில் தான் இருக்கும். உடல் சோர்வு எதுவும் ஏற்படாது. பொதுவாக நீர்ப்பெருக்கி மருந்துகள் எடுக்கும்போது உடல் சோர்வு இருக்கும், கை கால் இழுத்துக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த சூரணத்தில் வந்து பேலன்ஸ்டாக அதுக்காக தான் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் போன்ற தூர்ப்பு பொருட்களையும் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு சூரணமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு நீர்ப்பெருக்கி சூரணமாக இந்த சூரணம் வந்து செயல்படும். வீட்டில் இருக்கக்கூடிய சரக்குகளை வைத்தே இந்த சூரணத்தை வந்து தயார் செய்து கொள்ளலாம். கஷாயமாகவும் இதை பயன்படுத்த முடியும். நம்ம சுடுதண்ணியில் போட்டு குடிக்கணும்னு சொன்னோம். இதே வந்து கஷாயமாகவும் பயன்படுத்தினீங்கன்னா சிறுநீர் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுமே முற்றிலுமாக நீங்கிவிடும். நீர்ப்பெருக்கி சூரணம் நல்ல விஷயம் சொன்னாரு சித்த வைத்தியர் அருண். நெக்ஸ்ட் நம்ம புதுச்சேரி சரவணன் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன சொல்ல போறாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு நம்பர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 3 சுவை பானம், 5 சுவை பானம் இப்படிலாம் சொல்லி இன்னைக்கு 7 சுவை பானம் சொல்ல போறேன். 7 சுவையா? எப்படிங்க ஒரே பானத்துல 7 சுவை? அதான்பா எனக்கும் டவுட். அதை கேட்டதுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா எல்லா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், அப்புறம் சஸ்பென்ஸ் போயிடும், வேணா ஒரு 3 இன்கிரீடியன்ஸ் சொல்றேன் அப்படின்னாரு. பாத்தீங்கன்னா கேரட், அப்புறம் வந்து பீட்ரூட், சவ் சவ் இதெல்லாம் வந்து போட்டு செய்யறாரு. மீதி அது வந்து நம்ம அவர்கிட்ட தான் சீக்ரெட் ரெசிபியா? ஓகே, இந்த பானத்தை குடிச்சிட்டு 7 நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்போல, ஸோ 7 நாளும் ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு 7 சுவை பானம் வந்திருக்கு, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு 7 சுவை பானம். அது என்ன 7 சுவை பானம்னா அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் தோல் நீக்கி பொடியாக நறுக்கியது, சவ் பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா, பொடியாக நறுக்கியது, தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு, பீட்ரூட் துருவியது, கேரட் துருவியது, எலுமிச்சை பழச்சாறு, இஞ்சி துருவியது, மிளகு சீரகப்பொடி, புதினா, தேவையான அளவு உப்பு. முதல்ல வந்து பெண் பூசணி, நீர் காய்கறிகளான பெண் பூசணி போட்டுக்கிறோம். இதே சம அளவு சவ் போட்டுக்கலாம். பெண் பூசணி நம்ம ஊரில் குளிர்காலத்தில் விளையக்கூடிய காய்கறி, சவுச்சை வந்து குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடிய காய்கறி. அதே மாதிரி கேரட்டு குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடியது, பீட்ரூட்டும் குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடியது. இது ரெண்டும் சதையுள்ள காய்கறி, அது ரெண்டும் நீர் சத்துள்ள காய்கறி. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு, ஒரு 4 புதினா இலை வாசனைக்காக. இந்த சுவை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு மென்மையான காரமும் மென்மையான இனிப்பும் கலந்த, மென்மையான புளிப்பும் கலந்த ஒரு இது இருக்கும். இந்த புளிப்பே வந்து வித்தியாசமான புளிப்பாக இருக்கும். அதனால தான் சுவையை மிக்ஸ் பண்ணி தரோம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இல்லை இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். தேவையான அளவு லேசான உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு அளவு போட்டுக்கிறோம். கொஞ்சம் தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு இதை ஊற்றிக்கிறோம். இதை நம்ம வடிகட்ட போகிறதில்ல, அதனால தான் அதை அப்படியே ஃபுல் ஃபைபரோடு சாப்பிட்றோம். திரும்பியும் ஒரு மிக்ஸு, அதாவது அரைக்க போகிறதில்ல, ஒரு தடவை மிக்சிங். ஓகே, 7 சுவையுள்ள பானம், குளிர்பானம் தயாராக இருக்குது. இதை முழு ஃபைபரோடு சாப்பிடும்போது நமக்கு முழு பலன் கிடைக்குது.
அந்த ஃபைபரும் சேர்ந்து உள்ளே போகிறதால அதிக மருத்துவ குணம், அந்த பூசணியில் இருக்கிற செவிச்சொல்லில் அதிக நீர் உயிர் வேதிப்பொருள் நமக்கு அதிக சத்து உள்ளது. நேரடியாக அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது வந்து குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்குமே தரலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சக்கையாக இருக்கிற மாதிரி தெரியும், அவங்களுக்கு வேணா வடிகட்டி தரலாம். பெரியவர்களுக்கு அப்படியே தரலாம். நம்ம சாதாரண கேரட்டை கட்டி சாப்பிடலையா, அதை வந்து திரவமாக வடிவத்தை மாற்றிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, 7 சுவை பானம் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இன்ஃபேக்ட் வந்து சார் இந்த மாதிரி பானம் பற்றிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு மெயினாக இந்த மாதிரியான விஷயங்கள் தானே தேவை. புது புது ஐட்டங்கள் மட்டும் இல்லை, அதுக்கு பேர் வைக்கிறதுலையும் கிரியேட்டிவிட்டி அவருக்கு வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், ஏன்னா வந்து இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறது, ஐஸ்கிரீம்ஸ் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறது, இது வந்து என்னைக்காவது ஒரு நாள்னா வந்து ஓகே, பட் டெய்லி அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் விடும் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் வேணாங்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கைக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது வந்து ஏன் புரியுது. இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் டே வேற இல்லையா? நாமளும் இன்னும் நிறைய இயற்கைக்குள்ள போக வேண்டியது. எக்ஸாக்ட்லி. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்குக்குள்ள போலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியாவே என்று வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி. எல்லாருமே சந்தோஷமாக கிட்ட என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த காலை வேலையில் உங்கள் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் காமெடி ஷோஸ்லாம் பார்க்க தேவையில்ல. சிரிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தாலே ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. கண்ணீர் இருக்கு இல்லையா, கண்ணீர் அது வந்து எத்தனை வகைப்படும்னு சொல்ல முடியுமா? கண்ணீர் எத்தனை வகைப்படும்? ஆனந்த கண்ணீர், அப்புறம் துக்க கண்ணீர், அப்புறம் தூசி விழுந்துச்சுன்னா வர கண்ணீர், இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம சிரிச்சா கூட நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும். அப்புறம் நடிக்கிறப்போ கிளிசரின் போட்டா தண்ணி வரும். அதுக்கப்புறம் என்னென்னோ வந்து சொல்லுவாங்க. அதுக்குலாம் நம்ம போவேனா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வந்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கு நம்ம வந்து சிரிக்கிறோம் இல்லையா? அப்படி சிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய மசில்ஸ், நம்மளுடைய முகத்துல இருக்க நிறைய மசில்ஸ் வந்து இயங்குமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் யங் லுக்ல இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்பதான் எனக்கே புரியுது நான் ஏன் அப்படி யங் லுக்லயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கனால தான் இல்லையா? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து தற்புகழ்ச்சியே இருக்கக்கூடாது மிஸ்டர் வருண். இன்னைக்கு இரேன்பு சார் பேசுறது என்னன்றதுன்னா நம்ம கேட்கணும். ஓகே, அவரும் பாத்தீங்கன்னா சிரிப்பு அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு வந்து சொல்ல போறாரு. சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சிரிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். நாம் வந்து ஒரு பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் போகிறோம்னா, நண்பர்களோடு போனோம்னா, ஒரு மாதம் கழித்து திரும்பி வந்தபோது எதை ஞாபகத்தில் வச்சுக்குவோம்? அவங்களோட சேர்ந்து இருந்தபோது சிரிக்கிற மாதிரி என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அதை தான் ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஒருத்தரோட சிரித்த நினைவுகள் மட்டும் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். ஒரு 5 வயசில் சிரித்ததாகட்டும், 15 வயசில் சிரித்ததாகட்டும், 25 வயசில் ஒருத்தரோட சேர்ந்து சிரித்ததாகட்டும், அது மறக்கவே முடியாது. ஏன்னா சிரிப்பு வந்து மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு உணர்வு, வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். இப்போ எல்லா விலங்குகளாலையும் சிரிக்க முடியாது, ஆனால் மனுஷனால் சிரிக்க முடியும். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்காக சிரித்தோம் அப்படின்னு நினச்சி பார்க்கவும் முடியும். இப்போ அத்புத் ராமாயணம்னு ஒரு ராமாயணம். அதில் என்னென்னாக்க, ராமன் வந்து சிரிப்பை வந்து அயோத்தியில் தடை செஞ்சுட்டாரான். பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சிடுது, 144 போட்டுறாரு. எதுக்குன்னா சிரிப்புக்கு போட்டுறாரு. ஏன் போட்டாருன்னா, இந்த ராவணன் வந்து அப்படி அகங்காரமாக சிரிக்கிற குரலை கேட்டு கேட்டு சிரிப்பு மேலேயே ராமனுக்கு வெறுப்பு வந்துடுச்சான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அகங்காரமாக ராவணன் சிரிக்கிறத கேட்டு கேட்டு என்னையா இருந்தாலும் இப்படி சிரிக்கிறான் அப்படின்ட்டு சிரிக்கிறதே தப்பியா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். சில நேரங்களில் சில பேர் நேரங்கட்ட நேரத்தில் சிரிப்பாங்க. ரொம்ப சோகமாக வந்திருக்கும்போது துக்கம் விசாரிக்கிறது சில பேர் சிரிச்சிட்டு விசாரிக்கிறவங்கள பார்த்துட்டேன். சில அப்படி அம்மா செத்து போயிட்டாங்க போல் இருக்கு, எப்போ செத்தாங்க அப்படிம்பாங்க. நமக்கு எரிச்சலாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அது மாதிரி எதுக்கு சிரிக்கிறதுனே தெரியாமல் சிரிக்கிற ஆளுங்க இருக்காங்க. அது வந்து சிரிப்பு கிடையாது, அது வந்து ஒரு வியாதி. எந்த காரணத்துக்காக சிரிக்கணுமோ அதுக்கு சிரித்தாதான் அது சிரிப்பாக இருக்க முடியும். இப்போ ராமன் வந்து என்ன பண்ண அப்படின்னா, ராவணனுடைய அந்த அகங்கார சிரிப்பு, திமிர் சிரிப்பு, ஆணவ சிரிப்பு இதெல்லாம் கேட்டு கேட்டு சிரிப்பு மேலேயே வெறுப்பு வந்துருச்சு. சிரிக்கவே கூடாது யாரும் அயோத்தியில் அப்படின்னு ஒரு 144 போட்டுறாரு. அப்புறம் இது பிரம்மாவுடைய காதுக்கு போகுது. பிரம்மா தான் படைப்பு கடவுள். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே நாம் படைத்தோம், அவன் சிரிக்காமலே இருக்கானே, இது தப்பாச்சு. அயோத்தியில் மட்டும் மக்கள் சிரிக்காமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பெரிய தண்டனை அப்படின்ட்டு அப்புறம் பிரம்மாவே வராராம். வந்துட்டு அப்புறம் ராமன்கிட்ட சொல்கிறாராம், சிரிப்புங்கிறது தான் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, அதனால் ஒரு தடையை நீக்கி எல்லாம் சிரிக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லி, அதுக்கப்புறம் ராமன் வந்து சிரிப்பு மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த தடையை நீக்கி கொண்டார் அப்படின்னு அத்புத் ராமாயணம் சொல்லுது. இது
ஒரு சம்பவம், ஒரு கதை, ஒரு இதிகாச நிகழ்ச்சி, இதுக்கு மேலே இதில் எதுவும் இல்லை, இது ஒரு புனைவு, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நாட்டில் சப்போஸ் யாரும் சிரிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நாட்டை விடுங்க, வீட்லேயே யாரும் சிரிக்கவே கூடாது. என்ன மாதிரி அந்த வீடு இருக்கும்? அது வீடாக இருக்குமா அல்லது கல்லறையாக இருக்குமா? சிரிப்பு இல்லாத வீடு கல்லறை தானே. சிரிப்பு இல்லாத நாடு ஒரு கல்லறை கூடம் தானே, மயானம் தானே. வேறு என்ன அங்கே இருக்க முடியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாவது சிரிப்பு தான். இப்போ சிரிக்கும் போது ஏன் நம்ம அதை அந்த அந்த உணர்வை திரும்ப திரும்ப நாடுறோம்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காமெடி மூவிஸே பார்ப்பாங்க, ஹியூமர் மூவிஸ் பார்ப்பாங்க, ஹியூமர் ஓரியன்ட் புக்ஸை படிப்பாங்க. ஏன் நம்ம கூட பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்ப்போமே, அதை பார்த்தோன்னே நமக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் ஏற்படுமே. ஏன் அப்படி? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 ஆல்பம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆல்பம் ஒருத்தர் சிரிக்கிற வெவ்வேறு போஸே அந்த ஆல்பம் ஃபுல்லாக. அவர் வாய் விட்டு சிரிக்கிறது, அப்புறம் தன்னை மறந்து சிரிக்கிறது, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறது, லைட்டாக சிரிக்கிறது, இது மாதிரி ஒரு ஆல்பம். இன்னொரு ஆல்பத்தில் அவர் அலறது, தேம்பி தேம்பி அலறதா ஒரு வெவ்வேறு ஃபோட்டோஸ் வச்சு அவருடைய ஆல்பத்தை, வெவ்வேறு சர்க்கம்ஸ்டன்சஸில் அவர் அழுததை வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் தயார் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஆல்பத்தில் அவர் அழகாக இருப்பார்? இந்த அசிங்கமாக அழுதுகிட்டு இருக்கிற போதா? இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு அழகானவர்களும் அழகு குறைந்து போவது அவர்கள் அழும்போது தான். அப்போ சிரிக்கும்போது சாமானியர்கள் கூட அழகானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அந்த சிரிக்கும்போது நாம் அங்கே இருப்பதில்லை, அழும்போது நாம் தான் அங்கே இருக்கிறோம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு அருமையான ஒரு ஜோக்கை கேட்டுட்டு நாம் சிரிக்கும்போது என்னென்னா, அந்த ஒரு நிமிஷம் நம்ம சிரிக்கிற வரைக்கும் நாமளே அங்கே இருக்கிறது இல்லை. வி டிசால்வ் டோட்டலி. அதனால தான் சிரிப்பு அழகாக இருக்குது. எப்போ நாம் காணாமல் போகிறோமோ அப்போது தான் நாம் அழகாக இருக்கிறோம். அப்போ நான் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸோடு இருக்கும்போது நாம் அழகாக இருப்பது இல்லை. நாம் என்கிற உணர்வே இல்லாமல் போகும்போது நாம் அழகாக இருக்கிறோம். அதனால தான் யார் ஒருத்தர் சிரித்தாலும் சரி, அது ஒரு அழகு இருக்குது. அவங்க சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தருடைய பரிதாபமாக பசியோடு இருக்கார், அவருக்கு கொஞ்சம் உணவு கொடுக்குறோம், ஒரு உணவு பொட்டலத்தை கொடுக்குறோம், அவர் அப்படியே சிரிக்கிறாரு. அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்த்த உடனேயே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. நம்ம வாழ்க்கையை இது மாதிரி காரியங்களுக்கு தான் நம்ம செலவிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆக சிரிப்பு மிகவும் உன்னதமானது. நாம் சிரிப்பதை காட்டிலும் நம்மை சார்ந்தவர்களை சிரிக்க வைப்பது இன்னும் உன்னதமாக இருக்கிறது. ஆக வாழ்க்கையின் தத்துவமே என்னென்னா, பலரை சிரிக்க வைத்து அந்த நொடியில் அவர்கள் இல்லாமல் செய்வது, அவர்கள் இல்லாமல் போகும்போது நாமும் இல்லாமல் போவது, நம்மையே இந்த இருத்தலில் கரைத்து கொள்வது, அதுதான் சிரிப்பினுடைய நோக்கம். ஆகவே எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவு சிரிப்போம், அவ்வளவு தூரம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு பற்றி நம்மளுடைய இரேன்பு சார் சொன்னார். இன்ஃபேக்ட் இது நம்மளுடைய டேக்கு சம்மந்தமான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் டே இல்லையா? பொதுவாக சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அது எப்படிப்பா நோய் விட்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இதுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் வேற பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, எப்பயுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வாய் விட்டு சிரிச்சோம்னா நம்மளுடைய பாடியோடைய இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது டெவலப் ஆகுமா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த நோயும் வராமல் தடுக்கிற சக்தி அந்த இம்யூன் சிஸ்டம்க்கு தானே இருக்கு. கரெக்ட். ஸோ இந்த சிரிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இம்யூன் சிஸ்டம்க்கு வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்கு. என்னையே பார்த்து சிரிக்கிறா, நான் வெளில போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருது இல்லையா? பரவாயில்ல, நல்ல விஷயமா இருக்கு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஹெல்த் டேல ஒரு நல்ல விஷயம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேசிடணும். அதாவது ஃபார்ம் டு பிளேட் அப்படிங்கிற தீமில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சாப்பிட்ற உணவு உணவு தானா, அதில் எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்கு, ஆர்டிஃபிஷியலாக எந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலான சப்ஸ்டன்ஸ்லாம் மாற்றி வச்சிருக்கோம், அதை ஆர்கானிக்காக அப்படி மாற்றுறது. அண்ட் இப்போ நிறைய பேர் ஆர்கானிக்காக மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம எப்படி அதுல பயன்பெறலாம்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபுட் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எந்த அளவுக்கு சேஃப்டியான விஷயமா இருக்கு அப்படிங்கறத பத்தி, அது ஃபுட் தானா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் கிட்ட நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று
வெல்கம் பேக் டு யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனி வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நீங்கள் வேர்ல்ட் ஹெல்த் டே இல்லை, ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹெல்த் அப்படின்னாலே என்னப்பா ஏதோ வந்து ஹாஸ்பிட்டல் பற்றி பேச போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். ஃபுட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஹெல்த் அப்படிங்கிற ஃபேக்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்படிங்கிறனால ஃபுட் இப்போ நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெவலேஷன் இருக்க போகுது இந்த எபிசோடில் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த வேர்ல்ட் ஹெல்த் டேயில் அதை பற்றி பேசுறதுக்காக ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ராஜேஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதே அமைப்பிலேருந்து ரேகா அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம். மேம், ஃபர்ஸ்ட் உங்களுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இப்படி ஒரு ஐடியா வந்து யாருக்கு வந்தது, எதுக்காக வந்ததுன்னு சொல்லுங்கள். ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ன்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம் பண்ணோன்னு வந்து அனந்து சார், அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி லீடிங் ஆக்டிவிஸ்ட் இன் ஆர்கானிக் இந்த மூமெண்ட்டில், அவர் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணோம். பிகாஸ் நிறைய இடத்துல வந்து பொருள்கள் இருக்குது, நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்கமாக பொருள் இருக்குது. அதை வந்து டைரெக்டாக கொண்டு வந்து நடுத்தர மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தது வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். அதே மாதிரி டைரெக்டாக ஃபார்மர்கிட்டேருந்து வரைச்ச அந்த நடுவில் அந்த இருக்கிற இடைத்தரகர்கள் இல்லாமல் அந்த விலை குறைப்பு இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி ஃபார்மருக்கும் ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ப்ரைஸ் கிடைக்குது. நம்மளுக்கும் வந்து இந்த நடுத்தர மக்களுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு வந்து அந்த விலையும் வந்து கரெக்டாக இருக்குது. நடுவில் வேறு எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல். இப்போ எங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எங்களோட மார்ஜினே பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஹேண்ட்லிங் காஸ்ட், அதுக்கப்புறமா ஆப்ரேட்டிங் காஸ்ட், இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணி இந்த கஸ்டமருக்கு போய் சேருது. இதை பற்றி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு, நிறைய பேர் வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு நோக்கத்தோட தான் வந்து இந்த ஒரு செட்டப்பை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? நல்ல தரமான ஃபார்ம் ப்ரொடியூஸ் கிடைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான நோக்கம். அதே மாதிரி வந்து எது வந்து லோக்கலாக க்ரோ ஆகுதோ, நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா எது வந்து உங்களுக்கு பக்கத்தில் விளையுதோ அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிறைய ப்ரொடியூஸ் இருக்குது, அது கொண்டு வந்து விற்கிறோம். எந்த பிராண்டடும் விற்கிறதில்ல. ஏன்னா வந்து பிராண்டட் எங்களுக்கு மெயின் அது வந்து ட்ரேசபிலிட்டி. இப்போ எந்த ஃபார்மர்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியணும். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் எந்த பொருள் எங்கள் கடைகளில் வந்து எடுத்திங்கனாலும் அது எந்த ஃபார்மர்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும். பட் அதே அளவுக்கு வந்து மற்ற கடைகளில் சொல்ல முடியுமான்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலை வந்து ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு நடுவில் எந்த மிடில்மேனும் கிடையாது. டைரெக்டாக நாங்கள் போய் ஒவ்வொரு ஃபார்மாக பார்த்து சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர சாமான். அதே மாதிரி வந்து இங்கே கூட்டுறவில் வந்து பார்த்திங்கன்னா 15 கடைகள் இருக்குது. ஸோ நாங்கள் பண்ணுற வால்யூம்ஸும் ஜாஸ்தி. இப்போ ஒரு ஃபார்மர்கிட்ட போயிட்டு எனக்கு 5 கிலோ மட்டை கொடு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் 14 கடை, ஆக்சுவலாக 14 கடைகளை வந்து சேர்ந்து நாங்கள் எடுக்கிறச்சோ வந்து நாங்கள் நிறைய எடுக்க முடியுது. ஸோ அவருக்கும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது, எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியுது. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவாக நாங்கள் செயல்படுறதுனால எங்களால் அந்த ப்ரைஸை வந்து கம்மியாக வச்சுக்க முடியாது. ஓகே. அண்ட் இந்த நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த ஆர்கானிக் அப்படிங்கிற பேரே வந்து நிறைய பேர் பேட்டன்ட் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? நிறைய பேர் வந்து இப்போ வந்து நிறைய வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் அதை பற்றி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் சரியான தகவல் தெரியுதா அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அண்ட் உங்களோட ஸ்டோர் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உறுப்பினர்கள் அப்படின்னு யாரெல்லாம் இதில் வந்து சொல்லுவீங்க, எப்படி இதில் வந்து உறுப்பினர்களாக மாறுறாங்க, அண்ட் எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை வேளாண்மை ஆர்வலர்கள் தான், எல்லாமே உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் 14 அவுட்லெட்ஸ்க்கு மேலே இருக்குது. மேடவாக்கம், அடையாறு, கேகே நகர், சேத்பேட்டு, தாம்பரம், சேலையூர், மேடவாக்கம், ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அவுட்லெட்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு தீம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வேர்ல்ட் ஹெல்த் டேக்கு. ஃபார்மிங் டு த பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம உணவு வந்து நம்ம சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோன்றது தெரியுது. பட் எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமான்னு தெரியல இல்லையா? தீம்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபுட் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், ஒரு சேஃப்டி ஃபுட் தான் வந்து நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது தான் வந்து இந்த கேள்வி, நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து அவ்வளோ அன்சேஃபாக இருக்கா? கண்டிப்பாக. எப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த கீரையை சொல்லலாம். நம்ம கீரைன்றது வந்து ஒரு 35 to 40 நாள் க்ராப். அந்த 40 நாள் க்ராப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 சைக்கிள் ஆஃப் அந்த பெஸ்டிசைடும் ஃபர்டிலைசர்ஸும் அதில் போகுது. ஸோ மற்ற க்ராப்லனா கூட ஒரு 3 மாதம், ஒரு 2.5 மாதம் க்ராப்லாம் கூட கொஞ்சம் அந்த தண்ணியில் வந்து அது கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக போகிறதுக்கு கண்டிப்பாக இல்லை. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறச்சு வந்து எல்லோரும் கீரை சாப்பிடுங்கன்றாங்க. ஸோ எல்லா கர்ப்பிணி பெண்களும் அந்த கீரையை வந்து அந்த நம்ம 45 நாளில் 3 வேளை ட்ரீட் பண்ண அந்த க்ராப்ஸை வந்து நம்ம சாப்பிட்றோம். அப்போது நம்ம சாப்பிட்றது வந்து குழந்தைக்கு போகிறது. ஸோ இதனால தான் ரீசெண்டாக வந்து பஞ்சாபில் வந்து டிடிடி
இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தாய்ப்பாலில். ஏன்னா வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்ம உடம்புல இருக்குது, அது வெளியிலையும் வருது. ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் மதர் ஃபெட் ஃபார் மோர் தென் அ இயர் அண்ட் அ ஹாஃப். அந்த குழந்தைக்கும் மற்ற குழந்தைக்கும் எந்த வித்தியாசமே இல்லை. எல்லாம் கொஞ்சம் ஃபார்முலாவில் சாப்பிட்ற குழந்தைக்கும் சரி, அம்மா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்கிறதில்ல இப்போது. ஏன்னா அந்த குழந்தைக்கும் ஒரே டைமில் தான் வந்து உடம்பு சரியில்லாமல் வருது, சளி பிடிக்குது. மெயின் ரீசன் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதில் அவ்வளோ வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது, அவ்வளோ வந்து அந்த நச்சுத்தன்மை இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக காமிக்கலாம் கீரைன்றது. மெயினாக வந்து கீரை நீங்கள் எந்த பல பச்சையாக இருக்கிற கீரையை வந்து இப்போ கூட நான் பார்க்குறேன், எங்கள் கடைக்கு வரவங்களும் சொல்கிறேன் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் கீரைனா வந்து அதில் இருக்கணும், அது டல்லாக தான் இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஆர்கானிக் வந்து ஒரு 10 வருஷமாக பண்ண ஆரம்பிக்க வந்து கீரைங்க நல்லா வரும், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போவும் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதிரி வந்து பச்சை பசேலில் இருக்கணும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கீரை ஒரு வகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தர்பூசணிக்கும் வந்து குழந்தைக்கு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலர் ஏஜென்ட் அந்த செடியில் இருக்கும் போதே எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த கலர் எல்லோ கலர்லாம் இப்போ வந்து தர்பூசணி அது பரவாயில்ல, அது வந்து ஹைப்ரிட்டு அதெல்லாம் கூட நாங்கள் ஆர்கானிக்காக விற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. பட் ஒவ்வொரு தர்பூசணிக்கும் அந்த சிகப்பு கலர் இருக்கணும், அந்த டேஸ்ட் இருக்கணும் சொல்லிட்டு அந்த கலரிங் ஏஜென்ட் வந்து ஒவ்வொரு தர்பூசணிக்கும் வந்து அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சாப்பிடணுமே உடனே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த அஃபெக்ட் ஆகுது. நாங்கள் வந்து இந்த தேடலுக்கு எப்போ வந்தோம்னா எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போனப்போ எதனால் இப்படி ஆகுது, நம்ம எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கோம், ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க தான், நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றோம், நம்மளால் அது நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியுது அப்படின்னு இருக்கச்சு, ஏன் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இவ்வளோ வாட்டி அடிக்கடி சளி பிடிக்குது, நம்மளாம் வளரச்சு இவ்வளோ சளி பிடிக்காது, இவ்வளோ ஜுரம் வராது. பட் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஊனா எப்போ பார்த்தாலும் ஒரு சளி ஒரு ஜுரம். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய இண்டிகேட்டர், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சேஃபாக இல்லை. ஓகே, இப்போ வந்து மேம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட்லாம் வந்து சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுலாம் வெறும் சக்கை மட்டும் தானே அப்படின்னு தான் தோணுது இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி நேச்சுரலான விஷயங்கள் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் பாலிஷ்லாம் போட்டால் தான் நம்மளுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அது இல்லை உண்மை அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கத்துக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு கஸ்டமருக்கும் தங்களோட ஃபார்மர் யார் அதை உற்பத்தி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? நிச்சயமாக அது வந்து கன்சியூமர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் டே செலிப்ரேட் பண்ணுற இந்த ஒரு நாளில் வருடம் வந்து வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து இதை ஆர்கனைசேஷன் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் வைக்கிறாங்க. சென்ற வருடம் வந்து வெக்டார் போர்ன் டிசீசஸ் ஒரு தீமை வச்சாங்க. ஸோ ஸ்மால் பைட் பிக் த்ரெட், ஓகே, அந்த ஒரு தீம் இருந்தது. இந்த வருடம் வந்து ஃபுட் சேஃப்டி, ஃபார்ம் டு பிளேட் சேஃப் ஃபுட்டுன்றது தான் தீமா. ஸோ உண்மையாகவே ஃபுட்டு சேஃபாக தான் இருக்கா? ஸோ கீரையை பற்றி சொன்னாங்க. அந்த உண்மையாகவே ஃபுட்டு சேஃபாக தான் இருக்கான்றதுக்கு நான் ஒரு WHO சொன்ன தகவல் அறிக்கைகள் 2 சொல்கிறேன். நான் 200க்கும் மேற்பட்ட வியாதிகள் உணவுனால் பரவுறதா இருக்குது. உணவுனாலே பரவுற வியாதிகளாக இருக்குது. 700 நினச்சி சாப்பிட்றோம், ஆனால் உணவுனாலே பரவுறதா இருக்குது. இன்னொரு தகவல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 20 லட்சம் பேருக்கு மேலே ஒவ்வொரு வருடமும் இறந்துகிட்டு இருக்காங்க உணவுனால. கேன்சர், நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள் எல்லாமே உணவுனாலே பரவறதா இருக்கு. ஸோ அப்படின்றப்போ வந்து கன்சியூமர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு அவேராக இருக்க வேண்டியிருக்கு உணவை நோக்கி நம்மளுடைய இது. ஸோ எங்கேருந்து வரணுன்றதுல நம்ம ஆர்வம் காட்டவே தோங்கணும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ நேரடி விவசாயிகளிருந்து வாங்குறது நல்லது. ஸோ நேரடி விவசாயிகளிருந்து வாங்குறது ஈஸியாக, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். ஓகே, ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து ஜென்யூன்லி ஆர்கானிக் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆண்டி உங்க இன்னொரு கொள்கை சொல்லியிருந்தாங்க, ப்ரொடியூஸ் ஃப்ரம் லோக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எதை அப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா வந்து பக்கத்துலேயே விளைவிச்சு நம்ம சாப்பிட்றதுனால அது நம்ம கிட்ட வந்து சேர்ற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு காரணமாக இருக்குமோ நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் அந்த ப்ரொடியூஸ் ஃப்ரம் லோக்கல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வீடு கட்டுறதுக்கே இடம் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற இடம் எல்லாமே வந்து வீடு கட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சென்னைக்கு மிக அருகில் திருச்சி வரைக்கும் போனால் கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இடையெல்லாம் இருக்கவே மாட்டேங்குது. ஸோ எப்படி இதை வந்து சாத்தியமாக்குறீங்க ப்ரொடியூஸ் ஃப்ரம் லோக்கல் அப்படிங்கிறது? நிச்சயமாக எங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருக்கதான் செய்யுது. ப்ரொடியூஸ் ஃப்ரம் லோக்கல் எங்களுக்கு காய்கறிகளை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து அது பக்கத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதனாலே கொஞ்சம் தள்ளி வாங்க வேண்டியது தான் இருக்குது. ஸோ லோக்கல்னா அஸ் ஹோல் நாங்கள் தமிழ்நாடு மொத்தத்தையும் பார்க்குறோம். நாங்கள் தமிழ்நாடு மொத்தமே லோக்கல்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஓகே, ஸோ திருச்சியிலேருந்து உணவு வந்தாலும் அது நம்மளுக்கான உணவு தான், மதுரையிலேருந்து உணவு வந்தாலும் அது நம்மளுக்கான ஒரு உணவு தான். ஸோ லோக்கல் வந்து இப்போதைக்கு நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் முக்கியமாக இன்னொன்று வந்து
grow your own vegetables, grow your own food. அதை நாங்கள் ரொம்ப தீவிரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் விளைச்சிட்டிங்கன்னா அதை விட ரொம்ப சேஃபான ஃபுட் எதுவுமே கிடையாது. ட்ரூ. ஸோ நாங்கள் அதை ரொம்ப முன்னிறுத்திட்டு இருக்கோம் எல்லார்ட்டையும். ஓகே. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஃப்ரம் த லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட். ஸோ இப்போ வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாதிரி இருக்க ஒருத்தர் வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சாதான் அவர் பண்ணுறது வந்து நம்மளும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ மாடர்ன் ஏஜ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை பற்றி சொல்லும் போது தான் எல்லாருக்கும் அதை பார்க்கறதுக்கு வந்து ஓகே இதை பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு நம்ப முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எனக்கு வந்து நியூ ஏஜ் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ஒரு டிபேட்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காலமாக வந்து அவங்க ஜென்ரேஷனாக வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேஷன் இருந்தால் கற்றுக்கணும் உண்மையான ஆர்வம் இருந்தால் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டிபேட்லாம் வந்து இருக்கும்போது நியூ ஏஜ் ஃபார்மர்ஸ், இப்போ நீங்களும் ஒரு விவசாயி தான் இல்லையா? ஸோ நியூ ஏஜ் ஃபார்மர்ஸ் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நியூ ஏஜ் ஃபார்மர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்மிங் பற்றி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷமே. பட் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வந்து ஆனால் அந்த ஆர்வம் வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்கள கைவிட மாட்டேங்குது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபார்மர் ஆகிருக்காங்க. அவங்கள வந்து அவங்க படித்த படிப்பை வந்து ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பஞ்சகாவியால் அந்த மிக்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பிடிச்சி தள்ளுன்னு. அவர் வந்து அவரோட சிவில் இன்ஜினியர் மூலையை வச்சு அவர் கரெக்டாக அதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு கருவி அவர் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக எப்படி ஃபார்மிங் பண்ணலான்னு அவங்க நிறைய யோசிச்சு கண்டுபிடிச்சி ஒரு சின்ன களை எடுக்கிற இது கூட வந்து எப்படி திருப்பி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரிலாம் அவங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியுது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு. பட் ஃபஸ்ட்டு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் அவங்கள அந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கைவிட மாட்டேங்குது, கண்டிப்பாக படிடுறாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து இந்த ஆர்கானிக் வந்து ப்ரிவலண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முக்கியமாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நம்ம கிட்ட நிறைய அரிசி வகைகள் பழ வகைகள்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இந்த ஆர்கானிக் வந்து ப்ரிவலண்ட்டாக வந்து இருந்ததுன்னா சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் திரும்ப கிடைக்க முடியுமா, ரீட்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ண அறுவடை வந்து பூங்கார்னு ஒரு அரிசி. பூங்கார் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிற எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் அது கொடுப்பாங்க. அந்த பேர் காலத்தில் வந்து என்ன தேவைப்படுதோ நியூட்ரியன்ஸ் அது எல்லாமே அந்த ஒரு அரிசியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நாங்கள் எப்படி பண்ணோம்னா கன்வெர்ட் பண்ணதுக்கு எது நிறைய ஈல்டு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அதுக்கப்புறமா அதில் ஆராய்ச்சி பண்ணதில் அவ்வளோ ஒரு அருமையான அரிசி அது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து அதில் தான் இட்லி பண்ணுறாங்க, பூங்காரில் இட்லி பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியவே தெரியாது அந்த சிகப்பு அரிசியில் இட்லி பண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாருமே மாறிட்டாங்க. ஸோ பூங்கார், அதே மாதிரி வந்து கொத்தமல்லி சம்பா, இந்த கருங்குருவைன்னு ஒரு அரிசி வந்து அலோபதிலாம் வந்து அலர்ஜிக்காக இருக்கவங்களுக்கு, அந்த அனீமிக்காக இருக்கவங்களுக்குலாம் அந்த கருங்குருவை அரிசி வந்து அந்த அனீமிக் கண்டென்ட் உடனே அது சரிப்படுத்துது. ஸோ அது மாதிரி நிறைய அரிசிகள் இருக்குது. அதெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வந்து இப்போது தேங்க்ஸ் டு நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இந்த சமய குறிப்பு இல்லாட்டினா அந்த சக்தி இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இந்த அரிசியில் இது பண்ணுங்க. அது உடனே வந்து கேட்குறாங்க கஸ்டமர், இது மாதிரி நீல சம்பா தாங்க, எனக்கு தூயமல்லி கொடுங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், டக்குன்னு வந்து இது எதுவுமே வந்து விதைகள் கிடைக்க மாட்டேங்குது மெயினாக. இப்போ என்னோடய பூங்கார் வந்து நான் ஒரு 10 ஃபார்மருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அது மாதிரி நான் ஒரு வருஷமாக வந்து தூயமல்லி விதைகள் தேடிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து அது கிடச்சிது. ஸோ உடனே வந்து நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வர முடியாது. பட் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது புதுசாக வந்து நம்ம திருப்பி அந்த பழைய அரிசி கொண்டு வரணும்னு. இப்போ மேக்ஸில் வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெல்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபுட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பாதி நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால தானே வருது. பாதி ஷோலேயே உங்களுக்கு எவ்வளோ ஞானோதயமா? ஞானோதயம்லாம் இல்லை ஜி, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபேக்டை நம்ம நடுவில் அது கொஞ்சம் மறந்துட்டோம்னு தான் சொல்லலாம். பட் இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாமா? புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் வேர்ல்டு ஹெல்த் டேயில் நிறைய விஷயங்கள்லாம் புதுசாக தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் பழைய இன்ஃபர்மேஷன் தான், அதை நடுவில் எல்லாருமே மறைச்சிட்டாங்க நம்மள்கிட்ட இருந்து. அதனால இதெல்லாம் ரொம்ப புதுசாக கேட்குது எனக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? புதுசாக வந்து கேட்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக வந்தது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை இதுதான் இருந்தது. ஸோ நடுவில் சில மாறுதல்கள்லாம் ஏற்படுத்தினால இன்னைக்கு நம்ம இது ஒரு புது விஷயமா பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டோம்னு சொல்லலாம் இல்லையா? ட்ரூ. எப்பவுமே பாருங்க, நல்ல விஷயத்தெல்லாம் நடுவில் மறைச்சிட்டா திருப்பி அந்த நல்ல விஷயம் வந்து பெரிய டிமாண்ட் ஆகி காஸ்ட்லியாகவும் மாறிடும் அப்படிங்கிறத நம்ம எங்கே புரிஞ்சுக்கலாம் இல்லையா?
இல்லையா? இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு ஆர்கானிக்னு யாரா கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் டேல நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசலாம். வந்து மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் தான், தெரிஞ்சிருச்சுன்னா வந்து கண்டிப்பா அவங்க ஆர்வம் காட்டுவாங்க. யாருக்கு தான் நல்ல விஷயம் வந்து வேணாம் அப்படின்னு ஒதுக்கிறதுக்கான மனசு வரும் சொல்லுங்க. கரெக்ட். பட் நல்ல விஷயம் எப்பவுமே கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அதாவது கான்சிஸ்டண்டா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக என்ன ஒன்று ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டோர்லலாம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நல்ல பொருட்களாக இருந்தாலும் ஆனால் தொடர்ந்து அதே பொருட்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. மேபி சில டைமில் சீசனலாக விளையக்கூடியது தான் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி வந்து இது மாதிரி ஆர்கானிக்கே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இது சாத்தியமாக இருக்கும்? இது வந்து நான் சொன்ன ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யுது. ஒரு ஃபேமிலிக்கு தேவையான உணவுகளை அன்றாடம் பூர்த்தி செய்கிற மாதிரி ஆர்கானிக் ப்ரொடியூஸ் இருக்குதா? அது இல்லைன்னு தான் சொல்லணும் நாங்கள். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்தந்த சீசனில் விளையிற பொருளை கன்சியூமர்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு தானியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னி அரிசி தவிர இது வரைக்கும் வேறு எந்த அரிசியுமே சாப்பிட்டது கிடையாது. ஆனால் அப்படி சாப்பிடவே கூடாது, பல தானியங்கள் கலந்து தான் சாப்பிடணும். ஏன்னா இந்தியாவில் வந்து மொத்தம் 2 லட்சத்துக்கும் மேலே அரிசி வெரைட்டிகள் இருந்தது. லேட் 60s மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரைஸ் வெரைட்டிகள் இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிசி வகையில் சமைக்கலாம். ஸோ அவ்வளோ வெரைட்டி இருந்திருக்கு. ஸோ சம்பா காலத்து பயிர் வந்து அந்த காலத்தில் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்த இது மாறும்போது கார் வகைகள் அரிசிகள் சாப்பிடலாம், கருங்குருவை சாப்பிடலாம், சூரக்குருவைகள் சாப்பிடலாம். ஸோ இந்த தானியங்கள் வந்து நம்ம கலந்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதே மாதிரி விதை சேகரிப்பில் நம்ம ஈடுபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இது. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. இப்போ நான் வந்து பூங்காறு உற்பத்தி பண்ணி நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாதான் அவர் திரும்ப வந்து வேறு ஏதாவது உற்பத்தி பண்ணி எனக்கு தருவார். இது ஒரு கூட்டு முயற்சினால தான் வந்து நம்ம இதை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். தொலைந்து போன பயிர்கள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு கூட்டு முயற்சியில் தான் நிச்சயம். ஓகே. சென்னையில் மட்டும் இல்லாமல் இதை வந்து மற்ற இடங்கள்லையும் வந்து விரிவடைய செய்யறதுக்கான ஏதாவது வந்து உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? அப்படி இருந்தால் வந்து எப்படி அதை பண்ண போகிறீங்க? நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் கேட்குறாங்க. பெங்களூர்லேருந்து கால் வருது, எங்களுக்கு சவுத் ஜோன்லேருந்து கால் வருது, நிறைய சவுத் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இங்கே உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எங்கே வாங்கிக்கிறது, OFM பிரான்ச்சஸ் அங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் சென்னையில் மட்டும்தான் இருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு ஹப் ஏற்கனவே நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ OFMனு ஒரு ஹப், ஒரு கலெக்டிவ் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே சென்னையில் மட்டும்தான் இது பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் இங்கேருந்தே திரும்ப நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். மறுபடியும் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு விஷயம் வந்து விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால இல்லாமல் ஸோ இதுக்கடுத்து வந்து நாங்கள் இன்னும் வரவேற்கிறோம். நிறைய பேர் இதே மாதிரி ஹப் அங்கங்கே செட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் வெல்கம் டு ஒருத்தர் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து இன்னும் நிறைய பேர் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து சீக்கிரமாக அதோட ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ வந்து ஆர்வம் இருக்கவங்க வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க. ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பீங்க? பேசிக்காக இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களா, இல்லை அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களா? அண்ட் உங்களுடைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்ல முடியுமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு அப்படி ரொம்ப ஹார்டான ஒரு வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். பட் எந்த குவாலிஃபிகேஷனும் எதிர்பார்க்கறதில்ல. கண்டிப்பாக ஆர்வம், கண்டிப்பாக இந்த நிஜமாகவே ஒரு நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்போம். முதல்ல வந்து எல்லாம் தோட்டத்துக்கு போக சொல்லுவோம். போய் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தோட்டத்தில் போய் வேலை செய்ய முடியுதா, அவங்களால அந்த சஸ்டெயின் பண்ண முடியுதா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு சாமான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது இருக்கும் ஒரு ஃபார்மர் என்கிட்ட இருக்குது, நம்மளுக்கு அது தேவைப்படாது. பட் அந்த ஃபார்மர்கிட்ட நம்ம அந்த ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இப்போ என்கிட்ட ஒரு 100 கிலோ தக்காளி இருக்குன்னா நம்ம தேவை வந்து 50 கிலோ தக்காளி தான் இருக்கும். அந்த உடனே வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேறு ஏதாவது பக்கத்தில் நம்ம யாருக்காவது பகிர்ந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகள் அவங்க பண்ணதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்களா அப்படின்றத நாங்கள் சோதிப்போம். கண்டிப்பாக சோதிக்கிறதுனா வந்து நாட் லைக் டெஸ்ட், போய் பார்க்கணும். அதே மாதிரி எங்களுக்கு இதிலே ஃபஸ்ட்டு எங்கள் கோஆப்ரேட்டிவ்லேயே கொஞ்ச நாள் இருங்க, பாருங்கள் எப்படி நடக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு சாமான் வரணும், என்னோடய கடைக்கு நான் ஒரு சாமான் வரணும்னா யாராவது எனக்கு எடுத்து கொடுப்பாங்க, நான் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. நான் போய் எனக்கு கடைக்கு தேவையானதை நானே எடை போட்டு எடுத்துகிட்டு வரணும். அதுதான் ஒரு கூட்டுறவு. அங்கே ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எடுத்து வச்சுருக்காங்க, நான் போய் காசு கொடுத்துட்டு சாமான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்லாம் எதிர்பார்த்தா முடியாது. ஸோ இது பார்ப்போம். டெஃபினட்டாக வந்து நிறைய ஃபார்மர்ஸை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் போய் அலையணும், எங்கள் ஒவ்வொரு தோட்டமாக போய் பார்க்கணும், அங்கேயே இருக்கணும். அங்கே தான் தோட்டத்துலலாம் ஃபார்மர்லாம் சாப்பாடுலாம் ரெடியாக வச்சுட்டு இருக்க மாட்டார், கொடுப்பாங்க. கண்டிப்பாக எல்லா ஃபார்மரும் சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டாங்க. பட் நீங்கள் போயிட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கடைசி நிலை வரைக்கும் இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு முக்கியமாக OFM வந்து ஒரு வணிக ரீதியாக பார்க்கக்கூடாது, ஒரு பேஷனோட. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஒரு சமூக அக்கறை நிறைஞ்ச
ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்க தயாராக இருக்கணும். நாங்களாம் வந்து வணிகம் பண்ணுறவங்க கிடையாது, we are facilitators. ஓகே, நீங்கள் சொல்லலாம் பார்த்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரிலாம் இல்லை, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அந்த பேஷன் தான் மெயினாக தேவை அப்படிங்கிறது தான் தெரியுது இல்லையா அதுலேருந்து. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதுசாக வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா வந்து ஆர்கானிக் ஆசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், அந்த ஒரு பேட்டர்னுக்கு போய் வந்து ஃபிக்ஸ் ஆகுறது அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறீங்க? அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒரு ஸ்டோர் இல்லை, நான் வந்து என்னோட வீட்லேயே வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸ்பேஸுன்றது ஒரு அவசியமே இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட கராஜில் தான் ஆப்ரேட் பண்ணும். அதில் ஒரு ஃபேன் கூட கிடையாது. அதிலே வந்தாங்க மக்கள், அவங்களுக்கு வந்து அந்த நல்ல தரமான பொருட்கள் தான் பார்க்குறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த பப்ளிசிட்டியும் பண்ணது கிடையாது. நாங்கள் எந்த கடைகளுமே வந்து எந்த பப்ளிசிட்டியும் பண்ணதே கிடையாது. வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்காங்க. சில சமயத்தில் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு வராங்க. புதுசாக கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்தாங்கன்னா நிறைய பேசுவோம். மோர் தென் கடை ஆரம்பிக்கிறத விட வந்து புதுசாக நான் தோட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மிங் பண்ணணுன்றவங்களுக்கு தான் நாங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். கடை ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொன்ன மாதிரி வாங்க வந்து பாருங்கள். அதை பார்த்துட்டே வந்து நிறைய பேர் வந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த வியாபார நோக்கத்தோடு வரவங்களுக்கு வந்து எங்கள் OFM கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதை பார்த்துட்டே நிறைய பேர் திரும்பி போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு இது செட் ஆகாதுங்க, எனக்கு வந்து எண்ட் டு எண்ட் எனக்கு ஜூஸ் இருக்கணும், பாட்டில் அடித்த ஜூஸ் இருக்கணும், கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு போகிறவங்களாம் திருப்பி போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். சப்போர்ட் பண்ணோன்ற அவசியம் இல்லை, அவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்றது ஒரு விஷயமே கிடையாது. பட் ஃபார்மிங் பண்ணுறவங்களும் நினைக்கிறவங்களுக்கு நாங்களும் சரி, நாங்கள் எந்தெந்த ஃபார்மர்ஸ்லாம் போகிறோமோ அவங்க தோட்டத்தில் போய் ஒரு நாள் வேலை செய்ய சொல்கிறோம். போய் பாருங்கள், ஏதாவது தோட்டத்தில் போய் பாருங்கள், எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா வந்து யாருமே வந்து டக்குன்னு வந்து நான் ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து அந்த மேக்ஸ் பேசுகிறவங்களுக்கு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நான் இவ்வளோ விளைச்சேன்னா இவ்வளோ வந்து ப்ராஃபிட்டில் இவ்வளோ மார்ஜினில் நீங்கள் எனக்கு விற்று கொடுப்பீங்களா அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு வந்து நிஜமாக நான் இப்போ சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி. ஃபார்மிங் அந்த மாதிரி மேக்ஸ் கிடையாது. நீங்கள் போய் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடு வந்து மேய்ஞ்சிரும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் வந்து உளுந்து போயிடுச்சு. ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. ஸோ அந்த மேக்ஸ் கான்செப்ட் வியாபார நோக்கத்தோடு வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து OFM இஸ் நாட் த பிளேஸ். ஸோ பட் நிஜமாக வந்து இந்த பேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். பட் இதை பற்றின அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ இதை பற்றி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, அதனால தான் அதை கேட்குறேன். நிறைய அவேர்னஸ் இருக்குங்க. சில சமயத்தில் வந்து கொஞ்சம் ஓவர் அவேர்னஸாகவும் இருக்குது. ஏதோ படிச்சுட்டு இந்த மாதிரி நான் படித்தேன்னு இது ஓகேவா அந்த மாதிரி. பட் பேசிக் கான்செப்ட் என்னன்னா, பக்கத்தில் நம்மளுக்குன்னு என்ன வேலை இதோ அந்த செந்தமிழ் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அவரோட புக்கில். ஒரு மாடை பாருங்கள், அந்த மாடு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாடு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே சாப்பாடு விளையுது. அதே கான்செப்ட் தான் நம்ம ஒருத்தர் ஒரு மாதிரி. நான் இங்கே உட்காந்துட்டு வந்து நான் கோதுமை மாவு சாப்பிட்டேன்னா வந்து எனக்கு செட் ஆகுமா? ஸோ எனக்கு கோதுமை மாவு சாப்பிட்னாலும் எனக்கு சர்க்கரை கம்மியாகுது, வெயிட் கம்மியாகுது அப்படின்னு நம்ம நினச்சா அது முடியாது. பட் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு சாப்பிட்ணும் அவங்க குடும்பத்துக்கு. எஸ்பெஷலி வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்க நிறைய பேர் வராங்க, இது மாதிரி என் குழந்தைக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, இந்த கான்செப்ட்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது ஒரேடியாக ஓவராக வந்து நான் வந்து ஆர்கானிக்கு எனக்கு இங்கேருந்து ஆர்கானிக் ஆப்பிள்ஸ் வேணும். ஆப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த கண்ட்ரி உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸே கிடையாது. மினிமம் 6 months கோல்ட் ஸ்டோரேஜில் இருக்க ஆப்பிள்ஸ் தான். திடீர்னு வந்து என்கிட்ட வந்து ஆர்கானிக் ஆப்பிள்ஸ் கேட்டிங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக என் கடையில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். பட் இப்போவே வந்து ரொம்ப நிறைய ஆர்வம் இருக்குது எல்லாருக்கும். அந்த சிறுதானியங்கள் சாப்பிடணுன்ற ஆர்வம் நிறைய இருக்குது. புது வகையான அரிசிகள் சாப்பிடணும்னு ஆர்வம் இருக்குது. சில பேரெல்லாம் குழந்தைங்க வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, என் குழந்தை மாறுமா இந்த மாதிரி வந்து உடனே நான் இந்த போய் அந்த அரிசி கொடுத்தா சாப்பிடுமான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பையனை வந்து நான் நிறைய வந்து இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம். ஒரு நாள் வெளியில் ஃபார்மசிக்கு கூப்பிட்டு போனப்போ வந்து எதுவுமே கிடையாது, அங்கே எதுவும் பிஸ்கெட் பேக்கெட் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் வந்து அந்த பொரிவிலங்காய் உருண்டை கொடுத்தாங்க, தொடவே இல்லை. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ரொம்ப பசி, ஃபுல்லாக சாப்பிட்டான் அந்த பையன். ஸோ நம்ம தான் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து மாற்றி வச்சுருக்கோம். ஸோ எதுவுமே நம்ம ஆஸ் அ ஃபேமிலி கடைப்பிடிச்சா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ அவேர்னஸ் இருக்குது, இன்னும் பெட்டராக வரலாம். இன்னும் கடைசி நிலை வரைக்கும் இதுதான் நான் வந்து ஆர்கானிக் பொன்னி அரிசி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து நின்று இருக்கு. இன்னும் வந்து நான் எல்லா அரிசியும் சாப்பிடுவேன், பாரம்பரிய அரிசி சாப்பிடுவேன்,
அதில் தான் இன்னும் நிறைய சத்து இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்தால் இன்னும் சந்தோஷம். ஓகே, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்ட் தேவை. அந்த ஒரு ஸ்டார்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்லன்னு சொல்லலாம். வேர்ல்ட் ஹெல்த் டே அப்படிங்கிற டாபிக் கீழே தான் நம்ம இதை பற்றி பேசி இருந்திருக்கோம். ஸோ அந்த வேர்ல்ட் ஹெல்த் டேயில் வந்து வைட்டலாக பேசுறது வந்து ஃபுட்டு தான் இருக்கணும், ஃபுட்டு தான் வந்து நம்ம முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் செய்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு மெயினாக நம்மளோட தமிழ்நாடுக்கு வந்து ஒரு பெரிய கல்ச்சுரல் சேஞ்சாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்க, நல்ல விஷயம். அண்ட் வேர்ல்டு ஹெல்த் டேனா வேர்ல்டுனா என்ன, மெயினாக எர்த்து தான். எர்த்தோட ஹெல்த் எப்படி நம்ம கெடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம மண்ணெல்லாம் அதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாள் எங்களுக்காக செலவிட்டு உங்களோட வேல்யூபிள் டைம் வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். காலை வேளையில் இனியவன் நிகழ்ச்சியை புதிய FM ஸ்டேஷனில் வருண் அண்ட் சௌமியா கூட கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சூப்பரான ஒரு பகுதி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே பேசினது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, ட்ரூத்ஃபுல்லாக ஹானஸ்டாகவும் இருந்துச்சு. ஃப்ரம் த ஹார்ட் வந்து பேசினாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பார்க்காம அதில் ஒரு பேஷன், அதில் வந்து ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே நல்ல விஷயம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அவசியம் இல்லைன்னு கூட சொல்லலாம் இல்லையா. அவங்க எவ்வளவு விஷயம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை செய்யறாங்கன்றதையும் நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கிற விஷயமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க விஷயமும் நல்லது அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா. அதுவும் வந்து சரிதான். நீங்க எதை பத்தி வந்து சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து புரியுது. இந்த பாலிஷ்ட் அன்பாலிஷ்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடுல வந்து கீரை அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி பலபலன்னு இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து நல்லது இல்லைன்றதான் சொல்ல வரீங்க. ட்ரூ. பொய்யான விஷயங்கள் பாலிஷ் பண்ணி வச்சிருந்தாலும் எவ்வளவு நாள் வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து உடனே அழிஞ்சு போயிடும். பட் உண்மையான விஷயங்கள் 2 வரியில இருந்தாலும் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் ஒரு பகுதி இது. திருக்குறள் அததான் வந்து சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. திருவள்ளுவரும் உணவு பத்தி நிறைய சொல்லியிருக்காரு சௌமியா. ஆமாயா, உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து சொன்னது தானே. ஆனா வந்து இன்னைக்கு மருந்து தான் உணவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாறி போயிடுச்சு. கரெக்ட். சோ இத பத்தி நம்மளுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வரா? ஆப்வியஸ்லி நிரஞ்சன் பாரதி அவர்கள் தான் வந்து சொல்ல போறார். பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில வள்ளுவர் இன்னும் ஒரு புதிய மருத்துவ அவதாரத்தை நமக்காக எடுக்கிறாரு. அது என்ன அவதாரம் அப்படின்னா மருத்துவ ஆசிரியர் அவதாரம். இப்போ நீங்கள் சின்ன வயசில் வந்து பைசைக்கிள், அதாவது மிதிவண்டி ஓட்டிக்கிட்டு ரொம்ப நீண்ட தூரம் வந்து உங்கள் நண்பர்களோடு நீங்கள் போயிருப்பீங்க. அப்போ எதிர்பாராத விதமாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்கள் சாலையில் ஏதாவது ஒரு கல் இருந்திருக்கும். நீங்கள் அதை வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதை கவனிக்காமல் இருந்ததுனால அந்த கல் தடுக்கி உங்கள் மிதிவண்டி வந்து கீழே விழுந்து, நீங்களும் வந்து கூட சேர்ந்து கீழே விழுந்து உங்கள் கையிலையோ அல்லது கால்லையோ வந்து இரத்த காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த இரத்த காயம் ஏற்படும் போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் அந்த இரத்த காயத்தை வந்து நீங்கள் தண்ணியில் காட்டுவீங்க. தண்ணியில் காட்டும்போது பயங்கரமாக எரியும். ஆனாலும் அதை நீங்கள் செய்வீங்க. இது வந்து ஒரு சாதாரண இரத்த காயத்துக்கு வந்து சரி. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் ஏதோ ஒன்று தாக்கியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்ன முதலுதவி சிகிச்சை நீங்கள் செய்யணும்? இதற்கு வள்ளுவர் ஐயா கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு விடை இருக்குது. அந்த விடையை தெரிஞ்சுக்கணுன்னா அவர் எழுதிய குறளை இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அந்த குறளை இப்போ எல்லாரும் திரையில் பாருங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம திருவள்ளுவ ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக அந்த குறட்பாவை எழுதியிருக்காரு. முதல்ல அவர் என்ன செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, நோய் நாடி. நோய் நாடினா நோய் நாடின்னு ஒரு நாடி இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நோய் நாடி அப்படின்னா இந்த நோய் என்ன நோய் அப்படின்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த நோய் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுதான் வள்ளுவர் அவர் சொல்கிற முதல் ஸ்டெப். அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நோய் முதல் நாடி. இந்த சொல்லாட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சொல்லாட்சி. ஏன் அப்படின்னா நோய் முதல் நாடி. அது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா முதல்னா என்ன? இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா முதலை போட்டு தான் நம்ம தொழிலை தொடங்குகிறோம். அந்த முதல் தான் நமக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் இந்த நோய் ஏற்படுவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, ஏதோ ஒரு மூலம் இருந்திருக்கும்ல. அந்த காரணங்களை, அந்த காரணிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நோய் முதல் நாடி. அதாவது நோய் வருவதற்கான அறிகுறிகள், காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசித்து கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் இந்த குறளை வந்து தொடர்ந்து படிச்சுட்டே போனீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிறாரு. நோய் வந்ததற்கான காரணங்களை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நோயை வந்து குணப்படுத்தணும்.
அதற்கான வேலைகளில் ஈடுபடணும். மருந்து சாப்பிடணுமா அல்லது மாத்திரை சாப்பிடணுமா, உங்கள் உடம்புக்கு என்ன வகையான நோய் ஏற்பட்டிருக்கோ, உங்கள் உடம்பு எந்த வகையான மருந்துகளை ஏற்றுக்கொள்ளுமோ அதற்கேற்றாற் போல சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம வள்ளுவ பேராசான்னு சொல்கிறாரு. 2 அடிகளில் ஒரு குழந்தைக்கு சொல்லித் தருகின்ற மாதிரி எவ்வளவு எளிமையாக நம்ம பேராசனம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு இல்லை. இப்போ நிறைய நிறுவனங்களில் நம்ம பிபிடி ஸ்லைட்லாம் பண்ணுறோம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு ஸ்லைடில் 2 அடிகளில் 3 சிறப்பான கருத்துக்களை சொன்ன ஒரே மனிதர் நம்ம திருவள்ளுவர் தான். நம்ம திருவள்ளுவர் ஐயா நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய ஒரு புதைகள். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம ஃபைனல் கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு. ஓகே, அந்த வெப்சைட் ஒன்று நான் பார்த்து வச்சிருந்தேன், பட் ஃபுல்லாக போயிட்டு நான் அதை விசிட் பண்ணல. நீங்கள் போய் விசிட் பண்ணீங்களா? இன்னைக்கு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்தாங்க இல்லையா, ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இருந்து, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இது OFMTN.in, இதுதான் இந்த வெப்சைட். ஸோ இதுக்குள்ள அவங்களுடைய பர்சனல் வெப்சைட் அப்படிங்கிறதால அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அது யார் யார் அந்த ஃபார்மர்ஸ் நேமும் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இது இவங்க ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் நம்மலாம் ஆர்கானிக் மாறணும் அப்படிங்கிறதுக்கான காரணம், செல்ஃப் பிளாக்ஸ். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த எபிசோட் பார்த்துட்டு நானும் இவங்க கிட்ட ஒரு வாலண்டியரா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கூட அதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க மெயில் ஐடி கொடுத்து அவங்க மெயில் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களோட வெப்சைட்ல சேர்த்திருக்காங்க. ஓகே, வர்ச்சுவல் வேர்ல்ட்ல இப்படி ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணாதான் ரியல் வேர்ல்ட்ல சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தவங்களுக்குலாம் ஆர்வம் வந்திருக்கும், அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது வந்திருக்கும், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவுலாம் எந்த நிலையில இருக்கு, நம்ம அதனால எந்த நிலைமைக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயனளிக்கிற விதமா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நெட்வொர்க்ல சொல்லியிருக்காங்க இல்லையா. இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் டேல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் ஃபுட் ரிலேட்டடா பேசியிருக்கோம். நிறைய பேர் யோசிக்கலாம், ஹெல்த்தை ஏன் வெறும் ஃபுட்டை மட்டுமே ரிலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எக்கச்சக்கமான நோய்கள் வரலாம், ஆனா அதுக்கு 95% காரணம் நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து தான் வருது அப்படின்ட்டீங்களா நீங்க? சரி, அந்த வெப்சைட்டோட பேர் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்க? ஓகே, OFMTN.in. OFMTN.in. சூப்பர். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்டை பத்தி, அதாவது நல்ல ஃபுட்டை பத்தி பேசணும். நீங்களும் நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுனால feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடியை கொடுக்குறோம். இதுக்கு நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பலாம். இன்னைக்கு நீங்க கேட்ட கருத்துக்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மையை நீங்க தெரிஞ்சு அதை பத்தி நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பலாம். அண்ட் இந்த டாபிக் மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கும் இருக்கு, அதுவும் பேசினா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம ஷோ. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கும் நீங்கள் தபால் மூலமாக அனுப்பலாம், இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்கள், சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதாவது நம்ம சௌமியாவை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆர்கானிக் ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட போய் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி கொஞ்சம் டிப்ஸ்லாம் கேட்க போகிறேன். திருப்பி நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நாங்களே உங்களை மீட் பண்ணுறோம் புதியுகம் FM ஸ்டேஷனில். இனியவை இன்று வித் சாமியா என்